கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். அறுவடை மிகுதி என்கிற வார்த்தையை முதலில் சொன்னது நம்முடைய ஆண்டவர். மிகுதியான அறுவடை இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்கள் என்று ஆத்தும ஆதாயம் செய்வதை பற்றி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அறுவடை குறித்து அவரே பேசுகிறாரு. அவருக்கு பூமியில் உள்ள காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்கள் தான் ஆண்டவருக்கு எப்பவுமே மேன்மையான காரியம். ஆண்டவருடைய தன்மையில் உருவாக்கப்பட்ட நாமும் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவரை போல தான் பார்க்கணும். பூமியில் உள்ள காரியங்களை காட்டிலும், அதாவது பூமியில் உள்ள காரியமா ஆவிக்குரிய காரியமான்னு வரும்போது இதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஆவிக்குரிய காரியம்தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் என்னது பூமிக்குரிய காரியங்கள். பூமிக்குரிய காரியங்கள் தேவையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு சில காரியங்கள் வேணும். அதை ஆண்டவரை படைத்திருக்கிறார். அதனால் அறுவடை என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, விதைக்கும் போது அறுவடை நமக்கு சொந்தமாகிறது. அப்போ விதைப்பும் அறுப்பும் என்கிற முக்கியமான ஒரு செழிப்பின் பிரமாணத்தை பற்றி தொடர் போதனையாக நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் போதிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 6 முதல் 10 வசனங்கள். யாராவது மைக்கில் கூட வாசிங்களேன். 6 to 10. கலாத்தியர் 6 to 10. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதும் போது, அதாவது அவர் எழுதின எல்லாமே லெட்டர், நிருபங்கள் என்று சொன்னால் லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் நம்ம எழுதணும்னா என்ன செய்வோம்? லெட்டர் எழுதினவங்களுக்கு தெரியும், கண்டினியூஸாக எழுதுவோம். அப்படி தான் அவர் எழுதுறாரு. நம்மளுடைய வசதிக்காக பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் இதை படிக்கணுன்றதுக்காக வேத வல்லுநர்கள் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் என்ன செய்திருக்கிறார்கள்? பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்குது. கலாத்தியர் 6 வாசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களும் எடுக்க அது ஈஸி. அப்போது திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்னா யார்? நான் போன வாரமே சொன்னேன். உபதேசிக்கப்படுகிறவன்னா யார்? உபதேசத்தை கேட்கிறவர்கள். உபதேசிக்கப்படுகிறவன். அடுத்தது என்ன சொல்றாரு? உபதேசிக்கிறவனுக்கு. உபதேசிக்கிறவன்னா யாருங்க? யாரு மேல நின்று போதிக்கிறாங்களோ உபதேசிக்கிறவனுக்கு என்ன செய்யணுமா? சகல நன்மைகளிலும். 1-2 இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு வரக்கூடிய சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுத்தல்னா என்ன? பகிர்ந்து கொடுக்கறதுனா என்னதுங்க? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்ககிட்ட 4 ஆப்பிள் பழம் இருக்குது. நீங்க உங்க மனைவிக்கு பகிர்ந்து கொடுக்கணும். எத்தனை கொடுப்பீங்க? வாய்ப்பு இல்லை பாஸ்டர், எல்லாமே நானே கட் பண்ணி. அப்படி இல்லை, பகிர்ந்து கொடுக்கணும், அது கட்டாயம். இப்போ என்ன செய்ய போறீங்க? எத்தனை கொடுப்பீங்க? அதுக்கு ஏன் 2? 1 கொடுத்தா போதும்ல. பகிர்ந்து தரதுன்னா என்னது? உங்கள்கிட்ட எத்தனை இருக்குதோ அதுல இருந்து பாதி. இந்த வசனத்தை நான் எழுதலை. இது எழுதுனது யாரு? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். யாருக்கு எழுதுறாரு? சபையில் இருக்க விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எழுதுறாரு. அப்போ திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிற விசுவாசிகள் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சகல நன்மைனா என்ன? அவர்களுடைய வருமானம். அவளுடைய வருமானம். அந்த வருமானம்
பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இப்படி எதா வேணா இருக்கலாம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சம்பளமாக இருக்கலாம், சம்பளம், இன்சென்டிவ் ஊக்கத்தொகை, இன்க்ரிமெண்ட், போனஸ், இன்னும் வேறு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள். அப்போ சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்க கடவன். பழைய ஏற்பாடு எவ்வளவோ தேவலாம், 10ல் 1 தான் கேட்டுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? 10ல் 1 குறைஞ்சபட்சம் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில், ஏன்னா நம்ம இதில் தான் வாழ்கிறோம், புதிய உடன்படிக்கையில் பவுல் எழுதும்போது சொல்கிறார், சகல நன்மையில் என்ன செஞ்சிரு? பகிர்ந்து கொடுத்துரு. ஆனால் இது கட்டாயமாயும் அல்ல, வருத்தத்தோடும் அல்ல, விசனமாயும் அல்ல. அதையும் சொல்கிறார். மனசு சஞ்சலப்பட்டு என்ன செய்யாத, கொடுக்க வேண்டியதில்லை. கட்டாயமாக ஐயோ அப்படின்னு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வசனத்தை சந்தோஷமாய் விசுவாசித்து என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்கன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அடுத்த வசனத்தை வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள். இப்போ எடுத்தோன்னு என்ன வார்த்தை சொல்கிறாரு? யாரும் மோசம் போயிடாதீங்க. அடுத்து, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தேவன் உங்களை, இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? முதல்ல ஒன்று சொல்றாரு, ஒரு விஷயத்தை இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்றாரு. உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு மோசம் போகாதீங்க, தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் மோசம் போகாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, சிலர் என்ன செய்வாங்க, இந்த காணிக்கை தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு போச்சு, புதிய ஏற்பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆகையினால் என்ன செய்யாதீங்க, மோசம் போகாதிருங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? தேவன் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது கையில். இப்போ அந்த கொஞ்சத்தை, இந்த வசனத்தை கேட்டுட்டீங்க, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இந்த வசனம் உங்களுக்கு உள்ளே போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இருக்கிறது என்ன இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ மனசில் ஒரு பெரிய போராட்டம். இப்போ இதை நாம் எதுக்கு வச்சுருக்கிறோம்? வேற ஒரு காரியத்திற்காக நம்ம வச்சுருக்கிறோம். அது ரொம்ப அர்ஜென்ட்டு, அதை நம்ம செஞ்சே ஆகணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ உபதேசிக்கிறவனுக்கு இதில் பாதியை கொடுத்துருங்குது. இப்போ எதை செய்கிறது? நான் அந்த இதை கட்டணுமா, இல்லை உபதேசிக்கிறவருக்கு இதை கொடுக்கணுமா? இந்த ஒரு மன போராட்டம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, மோசம் போயிடாதீங்க, தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எந்த வகையில் வெட்கப்படுத்த மாட்டார்? நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்க போவது கிடையாது. ஏன்னா நீங்கள் விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் விதை வேலை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தேவன் உங்களை பரியாசம் பண்ண விட மாட்டார். நீங்கள் இந்த பணத்தை அங்கே கட்டாமல் இருந்து உங்களை யாரும் கேட்டு உங்களை அவமானப்படுத்துகிற நிலைமைக்கு தேவன் உங்களை கொண்டு செல்ல மாட்டார். அதான் அதனுடைய அர்த்தம். ஆகையினால மோசம் போகாதிருங்கள். ஆகையினால என்ன செய்யாதீங்க, மோசம் போகாதீங்க. ஏன்னா யாராவது தசம பாகம்லாம் பழைய ஏற்பாட்டு உபதேசம், புதிய ஏற்பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. நிறைய யூடியூப் திறந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். அதுக்கு 4 வசனம் எடுக்கும். ஆனால் இது எதில் இருக்குது? புதிய உடன்படிக்கையில் தான் இந்த வசனத்தை பவுலப்போஸ்தலன் எழுதுறார். ஏன் எழுதுறாரு? அப்போ அதை நம்ம யோசிக்கணும். அதான் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானித்து என்ன செய்யணும், நாம் அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, அடுத்த வார்த்தையை வாசிங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ இது யாருக்கு தான் சொல்லப்பட்டது? விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, மனுஷங்க எல்லாருக்கும். யாரெல்லாம் தன்னை மனிதன் என்று சொல்லுகிறானோ அவனுக்கு சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அப்போ நீங்கள் பணத்தை கொண்டு தேவ சமூகத்தில் விதைச்சிங்கன்னா நீங்கள் எதை தான் அறுவடை செய்ய போறீங்க? பணத்தை தான் அறுவடை செய்வீங்க. விதை எப்படிப்பட்டதோ உங்களுடைய அறுவடையும் அப்படிப்பட்டதுதான். நாம கோபத்தை விதையா செலுத்துறோம் அப்படின்னா எதை தான் அறுவடை செய்வோம்? வெறுப்பை விதையாக செலுத்தும் போது எதை தான் நம்ம அறுவடை செய்வோம்? அன்பை விதையாக நாம் செலுத்தும் போது எதை நம்ம அறுவடை செய்வோம்? அன்பு. அவ்வளோதான். இது பணத்திற்காக மெயினாக சொல்லப்பட்டது. ஏன்னா அவர் பின்னாடி அந்த கண்டென்ட்டில் தான் பேசுவார், அதை குறித்து போதிப்பார். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும்.
ஊழியத்தில் உழைப்பை கொடுக்கும்போது நம்முடைய கடைசி காலத்தில் நாம் உழைப்பை அறுவடை செய்ய நமக்காக உழைப்பாங்க. ஊழியத்தில் பணத்தை விதைக்கும் போது நமக்கு எதிர்காலத்தில் பணத்தை தேவன் அறுவடையாக தருவார். அப்போ இதை தான் இங்கே அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். சரி, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை. அப்ப நம்முடைய விதை 2 வகையாக இருக்கிறது. 2 வகையான விதைகள் இருக்கிறது. ஒன்று மாம்சத்திற்கு ஏற்ற விதை, இன்னொன்று ஆவிக்கு ஏற்ற விதை. மாம்சத்திற்கு ஏற்ற விதை மாம்சத்தில் என்ன செஞ்சிடும்? அறுவடை வந்துடும், அறுவடை அழிந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவருடைய நிலம் இருக்குது, அதில் நெல் விதைக்கிறாரு. விதைச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே அவர் என்ன செய்கிறாரு? அதனுடைய அறுவடையை எடுக்கிறார். அறுவடைன்னு சொல்லும்போது அதை அறுத்து எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த நிலத்தில் நெல் இல்லை. அப்போ மாம்சத்திற்கேற்ற விதையை விதைக்கிறாரு, அதுலேருந்து மாம்சத்திற்கேற்ற அறுவடையான நெல் வருது. அதை அறுவடை செய்து அவருடைய பங்குக்கு போக மீதி என்ன செஞ்சிடறாரு? கொண்டு போய் வித்துடுறாரு. இப்போ அது பணமாக மாற்றப்படுது. அவர் கையில் இப்போ என்ன இல்லை? அந்த மாம்சத்திற்கேற்ற அறுவடை அழிஞ்சிருச்சு. அதான் சொல்றார், மாம்சத்துக்கு ஏற்ற விதை மாம்சத்தில் விதைக்கிறவன் அந்த மாம்சத்தில் என்ன செய்வான்? அழிவை அறுப்பான். அதே நேரத்தில் இன்னொரு விதை ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்கேற்ற விதை. ஆவிக்கேற்ற விதை விதைக்கிறவன் ஆவியினாலே என்ன செய்வானாம்? நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப அறுவடை என்னன்னு சொல்லிட்டாரு இங்க. ஆவியினாலே எது அறுவடை? நித்திய ஜீவன் அறுவடை. ஜீவன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் உயிரோடு இருக்கிறது ஜீவன். நித்திய ஜீவன்னா சாகாவரம். அதான் தமிழில் அது ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சாகாவரத்தை. கதையெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு அரக்கை வந்து கடவுளை கும்பிட்டான், தவம் பண்ணான். கடவுளை முன்னாடி தோன்றி என்ன வேணும்னு கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்? எனக்கு சாகாவரம் வேணும். அது அப்படி கொடுக்க முடியாது, நீ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேளுன்னொன்னே அவன் என்ன செய்வான்? எனக்கு மனுஷனால சாவு வரக்கூடாது, மிருகத்தினால சாவு வரக்கூடாது, கடவுள் அவதாரத்தில் வந்து எனக்கு சாவு வரக்கூடாது, இப்படிலாம் ஏதாவது கேட்பான் குதர்க்கமாக. அவரும் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் அவனை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சு அப்புறம் அதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு வந்து அழிப்பார் இல்லையா? இதெல்லாம் புராண கதைகளில் இருக்குது. அப்போ நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னால் என்னது? ஆண்டவர் நமக்கு ஜீவனை நித்தியமாய் தருகிறார். அதுதான் பரலோக வாழ்க்கை. பரலோகத்தில் போய் நம்ம வாழுகிற வாழ்க்கையில் அங்கே சாவு கிடையாது, தோல்வி கிடையாது, அங்கே வேற எதுவுமே இல்லை, எந்த தீமைகளும் அங்கே இல்லை, எல்லா சகல விதமான நன்மைகளும் அங்கே இருக்குது. அப்போ ஆவிக்கேற்ற விதையை விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன் என்கிற அறுவடையை அவன் அறுப்பான். அப்போ அறுவடை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. விதை எந்த மாதிரியான விதையாக இருக்கணுன்றதையும் சொல்லிட்டார், ஆவிக்கேற்ற விதை. அப்போ ஆவிக்கேற்ற விதைனா என்ன? ஆண்டவர் பரமேறும்போது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையினால் நீங்கள் போய் நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சீசர் ஆக்குங்கள் அப்படின்னார். இதுதான் அவர் நமக்கு கொடுத்த வேலை. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் கூடி அவர் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணுறோம், அதை நெட்டில் எல்லாம் போடுறோம். அது எங்கெங்கே இருந்தோ பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் ஏன் செய்யணும்? இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரசங்கியார்கள் போய் அங்கே அந்த சர்ச்சில் இருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. முந்திலாம் பாருங்கள், நிறையா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய ஓப்பன் ஏர் மீட்டிங் நிறைய நடக்கும் கிரவுண்டில். இப்போ அதுக்கு பெர்மிஷன்லாம் ரொம்ப தர்றதில்லை. அன்றைக்கெலாம் இப்போ மாதத்துக்கு 2 மீட்டிங் நடக்கும், ஒரு மீட்டிங் நடக்கும். சில நேரம் பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க, ரொம்ப கிறிஸ்தவத்தில் நல்லா உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்கலாம் வருவாங்க. கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும், சபை பாகுபாடு இல்லாமல் வருவார்கள், அவ்வளோ கூட்டம் நடக்கும். இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க? உலகமெங்கும் போகணும், சகல ஜாதிகளுக்கும். அங்கே ஜாதின்னு சொன்னது கேஸ்ட்டை சொல்லலை, கேஸ்ட்டு கிடையாது. இங்கிலீஷில் படித்து பாருங்கள், சகல ஜாதின்னு எங்கே வருதோ, அதாவது மனிதர்களை பற்றி பேசும்போது ஜாதின்னு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு இங்கிலீஷில் நேஷன்ஸ்னு வரும், நாடுகள். சகல நாட்டுக்கும் போகணும். சகல நாட்டுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? என்ன வேணும்? காசு வேணும். காசு இருந்தால் தான் ஃப்ளைட்லேயோ கப்பல்லையோ போக முடியும். சகல நாட்டுக்கும் போய்
எல்லாரும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டார், நமக்காக பலியானார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மூலியமாக தான் உங்களுக்கு எனக்கு மீட்பு. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பரலோகமாய் மாறும் என்று சொல்வது தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க? உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடு. அப்போ ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தான் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனசார நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கணும். அவளுக்குள்ள குறைகள் இருக்குதா, குற்றங்கள் இருக்குதா, அதை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை போக போக ஆண்டவருக்குள்ளே வர வர ஆண்டவர் சரிப்படுத்தி கொண்டே இருப்பார். சுத்தமாக இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட வரணுன்ற கட்டாயமோ அவசியமோ இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே சுத்தமாக இருக்கான். அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். மனிதன் சுத்தமாக இருக்கிறான்னா அவன் ஆண்டவர்கிட்ட வரணுன்ற கட்டாயம் இல்லை. அவன் தான் ஏற்கனவே பர்ஃபெக்டாக இருக்கான்ல, அவனுக்கு எதுக்கு ஆண்டவர்? நோய் இருக்கிறவனுக்கு தான் டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா? அப்போது குறைவுள்ளவன், குற்றம் உள்ளவன், இன்னும் சொல்கிறேன், தகப்பனுடைய ஆஸ்தியை வீணாக அழித்து போட்டவன், வேசிகள் இடத்துல தன்னுடைய ஆசையை அழித்து போட்டவன், துன்மார்க்கமாக ஜீவித்தவன், கடைசியில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பன்றிக்கு போட்ட தவிடை எடுத்து தின்றவன், அவன் என்ன செய்யலாம்? அவன் தான் யார்கிட்ட வரணும்? கண்டிப்பாக தகப்பன் வீட்டுக்கு வரணும். அவனுக்கு புத்தி தெளிஞ்சவொன்னு என்ன செய்வான்? நேராக தகப்பனை நோக்கி ஓடி வருவான். தகப்பன் வந்து அவனை பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்கல. தகப்பனுடைய குணாதிசயமாக தான் நான் பேசுறது ஆவிக்குரிய தகப்பனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய குணாதிசயம் தான். அவரை நோக்கி யார் வந்தாலும் யார் பண்ணின்னு கேட்க மாட்டார். மூஞ்சிய அப்படி திருப்பிட்டுலாம் போக மாட்டார். அவர் நல்லவர், மகா இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது, இன்ஃபினிட்டி. அத்தனை இரக்கத்தை உங்கள் மீதும் என் மீதும் காட்டுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கமாய் ஜீவித்த ஒரு மனிதன் மனம் திரும்பி வரும்போது அவனையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும்னா, அவருடைய பிள்ளைகளாகவே வாழுகிற மக்களாகிய நாம் சில தவறுகளை செய்யும்போது, ஏன்னா பூமியில் இதெல்லாம் நடக்கும், சில தவறுகளை செய்யும்போது ஆண்டவர் உடனே முகத்தை திருப்பிட்டு இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறதே கிடையாது. யார் குற்றப்படுத்துவானா? பிசாசு தான் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நீ குற்றவாளி, நீ பாவம் செஞ்சவன் அப்படின்னு உங்கள் இருதயத்தில் என்ன செய்வான்? குத்தி கொண்டே இருப்பான். நம்ம அதனால் என்ன செய்வோம்? ஆண்டவர் பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் திரும்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ பாவம் செஞ்சுட்ட முதல்ல ஏன்ட்ட வான்றார் ஆண்டவர். அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். அந்த கதை கெட்டகுமாரனுடைய கதை அல்ல, அது தகப்பனுடைய அன்பை பற்றினதான கதை. ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றினதான கதை அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வேலைக்காரனாக தான் வரணும்னு வந்தான். அவன் மனசில் டிசைட் பண்ணிட்டு எப்படி தான் வர்றான்? தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு ஆண்டவருக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன். ஆகையினாலே உமக்கு பிள்ளையாக இருக்க எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய வீட்டிலே நானும் ஒரு வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறேன் என்று தன்னுடைய மனதிற்குள்ளே அவன் முடிவெடுத்து என்ன செய்கிறான்? தகப்பனை நோக்கி வருகிறான். வரும்போது தகப்பன் என்ன பண்ணுறாரு? பால்கனியிலேருந்து பார்க்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் போன நாள்லேருந்து அவருக்கு வேலையை என்ன தான்? டெய்லி வந்து பார்த்துட்டே இருக்குது. மயன் திரும்பிடுவானா இன்னைக்கு அப்படின்னு பார்க்குறது தான் யார் வேலை? தகப்பனுடைய வேலையாக இருந்திருக்கு. அதனால தான் அன்னைக்கு நின்றுருக்கார். தூரத்தில் மகன் வருகிறதை கண்டவர் என்ன செய்தார்? மனதுருகினார். ஓடி வந்து அடுத்து என்ன செஞ்சாரா? ஓடி வந்தார். தகப்பனுக்கு வயசு கூடங்க, ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஓடினார். யாரை நோக்கி? மகனை நோக்கி. அந்த குடும்பத்தில் கெட்டவன் வேணும் அவனை நோக்கி. தெளிவாக சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் மோசமானவன் வேணும், தகப்பனுடைய ஆஸ்தியை உயிரோடு இருக்கும்போதே பிடுங்கிட்டு போனவன் வேணும், அவனை நோக்கி ஓடி வர்றாரு. எதுக்கு? அடிக்கல, கட்டிப்பிடிக்க. அப்பாவை புரிஞ்சுக்கணும்னா இந்த கதை தெளிவாக புரியணும். மேலோட்டமாக படித்தா அது சண்டே கிளாஸ் கதை. ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு படித்தா அதுதான் நமக்கான கதை. அல்லேலூயா. மனதுருகிட்டார் அவனை பார்த்த உடனே. எப்படி அந்த மனதுருக்கம் வந்துச்சு?
அவன் தகப்பனுக்கு விரோதமான வேலையை செய்தவன். இன்னொன்று யூதர்களில் ஒரு காரியம் சொல்கிறாங்க, தகப்பன் உயிரோடு இருக்கும்போது ஆஸ்தியை பிரிச்சுட்டு போனால் அதற்கு அர்த்தம் என் தகப்பன் இறந்து விட்டார், அதுதான் அவங்க அர்த்தம். அதனால தான் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஸ்திகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் அவங்க பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ வந்து பத்திரங்கத்தனம்லாம் கிடையாது, நேரடியாக அவங்களுக்கு போயிடும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. இது யூதருடைய வழக்கம். ஆனால் அந்த வழக்கத்தை மீறி அந்த மகன், அந்த இளைய குமாரன் என்ன செய்தான், ஆஸ்தி எல்லாத்தையும் பங்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனான். அந்த கெட்ட மகனை பார்த்து தூரத்தில் பார்த்தவர் மனதுருகினார், ஓடினார். அடுத்து என்ன செய்தார், கழுத்தை கட்டி கொண்டு அவனுடைய கழுத்தை அவன் முதல்ல இவரை தொடலை, அவன் ஓடி வந்து நின்ட்டான். ஏன்னா அவன் குற்ற உணர்வோடு நிற்கிறான். அவன் வந்து வேலைக்காரனாக தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும், அதுவே அப்பா ஏற்றுக்குருவாரான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆனால் இந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு. அதுதான் நம்முடைய பரலோக தகப்பன். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பூமியில் இருக்கக்கூடிய தகப்பன்மார்களை வைத்து கொண்டு நீங்கள் பரலோக தகப்பனை ஒரு நாளும் எடை போட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் தகப்பன் நல்லவர்னா அவர் கோடி மடங்கு நல்லவர், அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் பொதுவாக பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தகப்பன் எப்படி அப்படி தான் ஆண்டவர் நினைப்பாங்க. கிடையாது. நம்ம தகப்பன் கெட்டவர்னா அவர் நல்லவர், நம்ம தகப்பன் நல்லவர்னா அவர் கோடி மடங்கு நல்லவர். அல்லேலூயா. அதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். ஓடி வந்தார், கட்டி பிடிச்சாரு, அவனை முத்தம் செய்தார். அடுத்து என்ன செஞ்சாரு, முத்தம் செய்தார். அன்பின் வெளிப்பாடு அது. அதுக்கு வந்து அவன் செஞ்சதையே நினைக்காம இருக்கணும். அந்த தகப்பன் ஒரு முத்தம் கொடுக்குறாரு அவனுக்கு கன்னத்தில் அப்படின்னா அவன் செஞ்ச எதையுமே அவர் நினைக்கலன்னு அர்த்தம். அது அவரை பாதிக்கவே இல்லை. அல்லேலூயா. வந்து கழுத்தை கட்டி கொண்டு என்ன செய்தாரா, முத்தம் கொடுத்தார். அடுத்து அதை இருந்தா கூட வாசிங்க. அப்படியே குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இப்போ குமாரன் அந்த மகன் வந்து என்ன சொல்றான், அவன் ஏற்கனவே மனசுல டிசைட் பண்ணிட்டு வர்றான். வந்து பார்த்துட்டு பிள்ளையாருக்கு இனிமேல் தகுதி இல்லை, வேலைக்காரனா வச்சுக்கங்கன்னு சொல்லி கேட்கணுன்ட்டு வந்தவனே முதல் வார்த்தை என்னன்னு சொல்றான், என்ன சொல்றான், பரத்துக்கு தகப்பனே தகப்பன். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதுங்க, தகப்பனே. அவன் என்ன டிசைட் பண்ணிட்டு வந்தான், வேலைக்காரன், அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் வந்து யாரு இப்போ, நான் வேலைக்காரனா என்னைய சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா, வந்தோன்னே அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஐயான்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்படிதானே சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தகுதி இல்லைன்னு அவன் நினைச்சிட்டான்னா அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. வந்த உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஐயா, அல்லது அதில் நம்ம தமிழில் ஐயான்னு சொல்கிறோம், ஹீப்ரு மொழியில் எது வேற என்ன மரியாதையான வார்த்தையோ அதை சொல்லணும். சொல்லி தான் என்ன செய்யணும், அவனை கேட்கணும். ஆனால் வந்தோடனே என்ன அவன் சொன்ன முதல் வார்த்தை என்னதுங்க, என்ன வார்த்தை, தகப்பனே. இது எப்படி வந்துச்சு, அப்பான்ற வார்த்தை எப்படி வந்துச்சு? ஏன்னா அப்பாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனவன், சொத்தை பிரிச்சுக்கிட்டு போனவன், அந்த சொத்தை துன்மார்க்கமாய் செலவு பண்ணவன், கையில் ஒன்றுமே இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பன்றி மேய்க்கிற வேலையில் சேர்ந்து பன்றிக்கு போடுகிற தவிடை அதில் எடுத்து சாப்பிட்டு அதை ஓனர் பார்த்து இவனை துரத்தி விட்டு அப்படி வெளியே வந்த இந்த மனுஷன் அப்போ தான் புத்தி தெரிஞ்சு, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு என்ன செய்யுது, திருப்தியான சாப்பாடு கிடைக்கிது, நான் அங்கே போனேன்னா எனக்கும் கிடைக்கும்னு சொல்லி நம்பி மனசில் டிசைட் பண்ணிட்டு வர்றான், என்னை பிள்ளையெல்லாம் ஏற்றுக்காதீங்க, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை வேலைக்காரனை மட்டும் வச்சுக்க, நான் வேலையாளாக வந்து சேர்றேன் மனசில் தீர்மானம் பண்ணிட்டு வந்து தகப்பனை பார்த்து பேசின வார்த்தை தகப்பனே. இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அவ்வளோ மனசில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வந்தவனுக்கு ஏன் தகப்பனேன்ற வார்த்தை வந்துச்சு? ஏன்னா அதுதான் உண்மை. தகப்பன் மகன் என்கிற அந்த உறவு இவன் நல்லவனா இருந்ததுனால வரல, இவன் கெட்டவனா இருக்கிறதுனாலே அது போயிடல, அது பிறப்புல வந்துச்சு. இவனுக்கு அவர் தகப்பனாவதற்கு இவன் எதுவுமே செய்யல.
இங்கே விசேஷமே அதுதான். அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இவன் என்ன ஒன்றுமே பண்ணலைங்க. இவன் அவருக்கு பிள்ளையா மட்டும்தான் பிறந்தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவருக்கு பிள்ளையா ஆயிட்டீங்க அப்படின்னா, மறுபிறப்பை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய தகப்பன், அவருடைய ஆண்டவர், நான் அவருடைய பிள்ளைன்னு என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். பிறந்துட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், நீங்கள் தப்பு செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தகப்பன், நீங்கள் பிள்ளை என்கிற உறவு மாறவே மாறாது. ஒரு நாளும் மாறாது. புரியுற மாதிரி சொல்கிறேன். தகப்பன் இருந்து ஆஸ்தியை பிடுங்கும் போதும் அவர் தகப்பன் தான், அவன் பிள்ளை தான். அந்த ஆஸ்தியை, அந்த பணத்தை தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் செலவு செய்த போதும் அவர் தகப்பன் தான், இவன் பிள்ளை தான். அடுத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போய் சேர்ந்தான் பார்த்தீங்களா, அப்பையும் அவன் பிள்ளை தான், அவர் தகப்பன் தான். அதுக்கப்புறம் புத்தி தெரிஞ்சிச்சு பாருங்க, அப்பையும் அவன் மகன் தான், அவர் தகப்பன் தான். மனம் திருந்தி அவரை அவங்க அப்பா கிட்ட நோக்கி வர்றான் பாருங்க, அப்பையும் அவன் மகன் தான், அவர் தகப்பன் தான். ஓடி வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் அங்கே கான்வர்சேஷன் நடக்கும் போதும் இவன் என்ன வேணா முடிவு பண்ணலாம். நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்க லாய்க்கு இல்லை, நீங்கள் அவ்வளோ நல்லவர், நான் ரொம்ப கெட்டவன், எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, என்னத்தையோ நினச்சிட்டு வா, என்னத்தையோ பேசு. ஆனால் அவர் தகப்பன், அவர் அப்பா தான், நீ பிள்ளை தான், முடிஞ்சு போச்சு. இது மாறவே மாறாது. ஏன்? இது பிறப்பால் வர்றது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தகப்பன் என்கிற உறவிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தகப்பன்னா நாம பிள்ளை. இதுக்கு நீங்களும் நானும் ஒன்றுமே செய்யலை. அதை புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு சின்ன தவறை செஞ்ச உடனே நான் எப்படி அப்பா அவர் மூஞ்சில போய் முழிக்கிறது, அவருக்கு நான் பிள்ளையா இருக்கவே எனக்கு தகுதி இல்லை. எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி. ஒரு சின்ன தவறை செஞ்ச உடனே, ஒரு சின்ன பாவங்களை செஞ்ச உடனே எனக்கு அவருக்கு பிள்ளையா இருக்கவே தகுதி இல்லை. நான் என்ன கேட்குறேன், பிள்ளை ஆகிறதுக்கு நீ முதல்ல உனக்கு என்ன தகுதி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்ய கிடையாது. அவர் தான் அப்பான்ற அந்த தெளிவு வந்தோடனே, ஆமாம் இவர் தானே அப்பான்னோம். அவர் என்ன பண்ணிட்டார்? நம்மளை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பாவியாயிருந்த நம்மை நீதிமான்களாய் மாற்றி அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி விட்டார். செஞ்சது அவர். நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லணும்னா அவர் தான் சொல்லணும் நம்மளை பார்த்து. நாம் என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாது. அல்லேலூயா. அதனால தான் அந்த கதைக்கு அப்பவுமே பேர் வச்சாங்க கெட்ட கெட்ட சொல்லுங்க பார்ப்போம், கெட்ட குமாரன் கதை. கெட்டாலும் அவன் யாரு தான், அவ்வளோதான் விஷயம். ஆகையினால ஒரு சின்ன தப்பு செஞ்ச உடனே அப்படியே குற்ற உணர்வோடு அப்படியே உட்காந்துருக்காதீங்க. உடனே அப்பா கிட்ட வாங்க. உங்கள் அப்பாவோட அவர் கோடி மடங்கு நல்ல தேவன். மன்னிப்பதில் தயை பெருத்தவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. மகா இரக்கத்தை உடையவர், மகா கிருபை உடையவர். அவருடைய கிருபைக்கு முன்னால் எதுவுமே நிற்காது. கிருபைனா உங்க எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற அன்புக்கு பேர் தான் என்னதுங்க? கிருபை. அதை தேவன் காட்டினாரா இல்லையா? உங்களுக்கு எனக்கு காமிச்சிருக்காரா இல்லையா? அவருடைய கிருபை பெறுவதற்கு எந்த தகுதி இல்லாமல் இருந்தோம். ஆனால் தேவன் அவருடைய பேரன்பை நம்மிடத்தில் காண்பித்திருக்கிறார், காண்பித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் காண்பிப்பார். ஏன்னா உலகம் முடிகிற வரைக்கும் சகல நாட்களிலும் அவர் நம்ம கூட இருக்கிறார்னா நம்ம கூட இருந்து அவருடைய கிருபையை காண்பிக்கிறது தேவன். அல்லேலூயா. சரி, விதைகள் 2 விதமான விதைகள்ல இந்த மாம்ச பிரகாரமான விதைக்கு நாம் ஒரு உதாரணம் சொல்றோம். இப்போ சாப்பிட்றது நம்முடைய ஒரு விதை. நம்முடைய மாம்ச உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்கிறோம்னா அது எல்லாமே நம்முடைய மாம்சத்திற்கு ஏற்ற விதை. இப்போ ஒரு கல்யாணம் அந்த மாதிரி நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு என்ன செய்வோம்? முதல்ல சரி நினைக்கிறாங்க, நாங்கள்லாம் போனோடனே வாசனை எங்கே வருதுன்னு பார்ப்போம். நல்லா வாடை வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எங்கே தான் போவோம்? ஒன்றும் மாப்பிள்ளை என்ன இங்கே தானே இருக்க போகிறாங்க, ஓடியா போயிட போகிறாங்க. முதல்ல நம்ம போய் என்ன செஞ்சுருவோம்? சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? பொண்ணு மாப்பிள்ளையே பார்ப்போம். ஆக்சுவலாக முறை என்ன?
எது சரி? பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்த்து நம்ம சீக்கிரம் போகிறோமோ லேட்டாக போகிறோமோ முதல்ல போய் யாரை தான் பார்க்கணும்? பொண்ணு மாப்பிள்ளை அவங்கள தான் பார்க்கணும். பார்த்துட்டு அவளுக்கு ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க கையில் என்ன செய்வோம்? ஒரு அன்பளிப்பை கொடுப்போம். அப்போ இது மாம்சத்திற்கு ஏற்ற விதை. நாம் ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு எதுக்காக கட்டுறோம்? நாம் வாழ்வதற்காக. அப்போ நம்முடைய மாம்சம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த ஆவி மாம்சத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இது என் வீடாக இருந்தாலும் நான் இருக்க முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? வீடு என் பேரில் இருந்தாலும் என் வீடாகவே இருந்தாலும் ஆவி உள்ள அந்த மாம்சத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் என்னைய வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை உடனே பெட்டியை தூக்கி பெட்டிக்குள்ளே வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்து கறி சோறு சாப்பிட்டா மட்டும்தான் அங்கே நிம்மதியாக வரும். இதுதான் இன்னைக்கு உலக யதார்த்தம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம உடம்புக்கு இருக்கிற மரியாதையை விட நம்முடைய ஆவிக்கு தான் என்ன இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம உடம்புக்கு தான் மரியாதைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் யார் தெரியுமான்றோம். ஆவி பிரிஞ்சிட்டா எல்லாரும் யார் தான்? அதுக்கு பேர் வேற. ஆவி சரீரத்தை விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா வெறும் உடல் கிடக்கும். அதுக்கு பேர் வேற. பேரை கூட சொல்ல மாட்டாங்க. என்ன அரிசத்து கிடக்கான்னு. பாடி அங்கே தானே வச்சுருக்குது. என்னது பாடியா? யோ, நேற்று வரைக்கும் அண்ணன் என்ன தாத்தா அண்ணன், இன்னைக்கு என்ன பாடிங்கிற? அவ்வளோதான். அப்போ மாம்சத்திற்கேற்ற விதைகள். வீடு கட்டுறோன்னா அந்த மாம்சம் இருக்கிறதுக்காக. திருமண காரியங்கள் செய்கிறோன்னா அது மாம்சத்துக்கேற்ற விதை. ஆவிக்கேற்ற விதை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் விதைக்கக்கூடிய விதை என்ன அப்படின்னா, தேவனுடைய சபையில், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ஊழியக்காரருக்கு நாம் செய்கிற சின்ன விதையோ பெரிய விதையோ அது நம்ம டிசைட் பண்ணுறது தான். அந்த விதை ஆவிக்குரிய விதையாக தேவனுடைய பார்வையிலே பார்க்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் கொடுக்கறத வச்சு அவர் சாப்பிடும்போது அவர் இன்னும் என்ன செய்கிறாரு? இன்னும் நல்லா தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறார். 4 பேருக்கு போய் சொல்கிறார். சொல்லும்போது அவங்க அதை கவனிக்கிறாங்க, அதை கேட்குறாங்க. அதை கேட்டு சிலர் ரசிக்கப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் நன்றாக வேலை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறது நம்முடைய ஆவிக்கேற்ற விதை. வசனத்தை கேட்பதற்காக நாம் செய்யக்கூடிய செலவு ஆவிக்கேற்ற விதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதில் யூடியூப்னு ஒன்று இருக்குது. அதில் நிறைய செய்திகள் வருது. நல்ல செய்திகளை நம்ம கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? நல்ல செய்திகளை தேடி அதை ஆன் பண்ணணும். சரி, தேடுறோம், ஆனால் வரமாட்டேங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இல்லை? நெட்டு இல்லை. நெட்டு இல்லைன்னா நம்ம என்னடா நெட்டு இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ தான் மெசேஜ் வந்திருக்கு, உங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சு 3 நாள் ஆச்சுண்டு. இல்லையா? இப்போ என்ன செய்வோம்? அடுத்து எத்தனை பேர் 3 நாள் கழிச்சு ரீசார்ஜ் பண்ணுற ஆளுகள் இங்கே? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இனிமேல் ரீசார்ஜ் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பண்ணி வைக்கணும். ரீசார்ஜ் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு பண்ணுறது, 3 நாள் கழிச்சு பண்ணுறது, இந்த கதையே என்ன செய்யக்கூடாது. அதெல்லாம் பஞ்சப்பாட்டு பாடுறவையும் செய்கிற வேலை. பெட்ரோல் தீர்ந்ததுக்கப்புறம் போய் பெட்ரோல் பங்க் தள்ளிட்டு போய் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவனுக்கு 2 வடையை திம்பான், டீயை குடிப்பான், வண்டிக்கு ஒரு பெட்ரோல் 50 ரூபாய்க்கு போட மாட்டான். ஆனால் எல்லா கடையிலும் போய் தின்ட்டு வருவான். அது கிடையாது. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. உள்ள 1 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்குது அப்படின்னா நேராக போய் என்ன செய்யணும்? போட்டு வந்து நின்றணும். ரீசார்ஜ் இன்றைக்கி முடியுதா, நாளைக்கு காலையில் என்ன செஞ்சிடணும்? பண்ணிடணும். 3 நாள், ஒரு 2-3 நாள் ஆகட்டும் பார்ப்போம். அதான் 2 நாள் இன்கமிங் வரும்ல, 10 நாள் அவுட் கோயிங் வரும்ல. அவங்கெல்லாம் இப்போ விவரமாயிட்டாங்க. கம்பெனிக்காரன் போகிறான், 2 நாளில் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுடுறான். உடனே அப்போ டென்ஷன் ஆகுது. 2 நாள் தான் வருது, கூட கொடுக்குறானாவே. இதுக்கு தான் நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறணுங்கிறது. மாறுங்க, கால் வருதான்னு பார்ப்போம். அப்போது அதுக்கெல்லாம் காசு வேணாமாயா? அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும்னா உங்களோட விதை ஆவிக்கேற்ற விதையாக இருக்கணும். அப்போ ஆவிக்கேற்ற அறுவடை உங்களுக்கு வரும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அந்த அறுவடையை நீங்கள் என்ன செய்வீங்க? பெறுவீர்கள். அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பணத்தை விதைக்கும் போது பணம் உங்களுடைய அறுவடையாய் வரும். பணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவீங்க?
டக்கு 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 டக்குன்னு செஞ்சு வச்சிருவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நிறைய பேத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அது ஒரு பெரிய தலைவேதனையாக இருக்குது. இவர்கிட்ட இந்த மனுஷன்ட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு தெரியல. நேற்றுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்ன வரைக்கும் பண்ணலை. எத்தனை பேர் வீட்டில் அது நடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் இன்றைக்கி அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. வண்டிக்கு பெட்ரோல் போடுறது முதற்கொண்டு, ஒரு ரீசார்ஜ் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாம் என்னது ரொம்ப அத்தியாவசியமான காரியங்கள் ஆயிடுச்சு. அதெல்லாம் பெண்டிங்கே வைக்கக்கூடாது. நான்லாம் 3 நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுவேன். பணம் இருக்குது இல்லைன்றதை தாண்டி நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. எப்போ டென்ஷன் வருது, அது ஐயோ இதை வேற பண்ணணும், இந்த இதை கட்டணும், அந்த இதை கட்டணும். தேவன் நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆவிக்கேற்ற விதைகளை விதையுங்கள், ஆவிக்கேற்ற அறுவடையை மிகுதியாய் அறுவடை செய்யுங்கள். அப்ப இந்த விதையோடு விதைச்சா மட்டும் போதுமா? பத்தாது. விதையோடு நம்முடைய விசுவாசத்தை கலந்து விதைக்க வேண்டும். வசனம் சொல்லிருச்சுங்க. அதனால நான் கொண்டு போய் சர்ச்சில் காணிக்க போட்டு வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஒன்று போட்டாச்சுல்ல? இல்லை. காணிக்கை கொடுத்துட்டு ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. போகும்போதே என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்கிட்ட இருக்கிறதுலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விதைத்திருக்கிறேன். எனக்கு ஏற்ற அறுவடையை 100 மடங்காக எனக்கு நீங்கள் கொடுங்க. இந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் உங்கள் விதையோடு நீங்கள் விசுவாசத்தை கலந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம். உங்கள் விசுவாசம் நீங்கள் விதைத்த அந்த விதையின் மீது இருக்க வேண்டுமே தவிர சூழ்நிலையின் மீது இருக்கக்கூடாது. கொடுத்துட்டேன் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாரிடமும் ஒரு விதை இருக்கிறது. அதை நாம தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பணம் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய விதை. அதை தவிர மற்ற விதையை நீங்கள் என்ன செய்யணும்? உடைய தாளந்துகளை கண்டுபிடிக்கணும். வசனத்தை போதிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க. இது உங்கள் இருதயமாகிய நிலத்திலே என்ன செய்யப்படுகிறது? இது விதைக்கப்படுகிறது. வசனம் எங்கே விதைக்கப்படுது? இருதயத்தில். அதனால்தான் எப்பயுமே செய்தி நேரங்கள் வரும்போது கொஞ்சம் நம்ம அசையாமல் உட்காந்துருக்கிறதுனால என்ன வரும்? பின்னாடிலாம் சொல்லிட்டாங்க, முன்னாடி தான் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒன்றும் தெரியலையா பாஸ்டர்? சொல்லுங்க, என்னதான் வருங்க? எங்க எனக்கே வருங்க அங்கே உட்காந்தா. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். தூக்கம் வரும். ஏன்னா அப்படி ஒரே பார்வையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். சிலர்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி. நீ பார்வை ஒன்றார் கண்ணோடு சிமிட்ட மாட்டாங்க. ரைட், சகோதரி எங்கே போயிட்டாங்க? இப்போ பரலோகத்தின் நித்திய சமாதானத்திற்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறது. அது வரும். ஆனாலும் நாம் கொஞ்சம் விழிப்பாக கவனமாக அந்த செய்திகளை கவனிக்கும்போது அது எங்கே போகுது? நம்முடைய காது வழியாக நம்முடைய இருதயத்திற்கும் மனதிற்கும் என்ன செய்யுது? இருதயம்தான் நிலம், அங்கே போகுது. எப்போ விழிப்பாக கவனிக்கும் போது, ஒரே பார்வையில் கவனிக்கும் போது கண்ணு மட்டும் தான் பார்க்கும். டோட்டலாக மைண்டு எங்கே போயிடுது? அரெஸ்ட் ஆகிடுது. அப்போது பேசுகிறது என்ன செய்யாது? உள்ளே போகாது. அப்போ இப்போ இதற்காக நாம் சில பிரயாசங்களை பண்ணுறோம்ல. அந்த நேரம் அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி அசைஞ்சு இப்படி அசைஞ்செல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அது நாம் அதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள். அதை தேவன் விரும்புகிறார், வரவேற்கிறார். அப்போ வசனம் இந்த இடத்துல விதையாக சபையில் என்ன செய்யுது? விதையாக மாற்றப்படுகிறது. நீங்கள் கொடுக்குற பணம் உங்களுடைய விதையாக மாறுது. ரிப்ளை நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு வசனத்தை விதையாக விதைக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அது உங்கள் இருதயத்தில் இருக்குது. அதை தியானம் பண்ணிக்கிட்டே அதை சொல்லிக்கிட்டே போகிறீங்க. அது இப்போ நிலத்துலேருந்து என்ன செய்ய? இருதயமாகி நிலத்துலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு அது மாம்ச பிரகாரமாய் பலன்களை என்ன செய்ய ஆரம்பிக்குது? கொண்டு வர ஆரம்பிக்கிறது. அப்போ பணத்தை விதைக்கிறீங்க. எதை தான் அறுவடை செய்ய போகிறீங்க? பணத்தை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னா, காணிக்கை தசோம்பாகம் என்கிற பணம் உங்களுடைய விதையாக மாறுகிறது. கோபம், வெறுப்பு, சாந்தம், அன்பு, இது எல்லாமே நம்முடைய விதை தான். விதை எப்படிப்பட்டதோ அறுவடையும் அப்படிப்பட்டதே. இந்த வாக்கியத்தை நல்ல ஞாபகம். விதை எப்படிப்பட்டதோ அறுவடையும் அப்படிப்பட்டதே. வீட்டில் இருக்கிற கடைசி மாவில்
ரொட்டி சுட்டு கொண்டு வாங்கன்னு ஒரு ஊழியக்காரர் உங்கள்கிட்ட சொன்னான். உங்கள்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம், வீட்டில் ஒரு டம்ளர் அரிசி தான் இருக்குது, அரிசி இல்லை. இப்போ நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், சிஸ்டர் வீட்டில் என்ன சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கீங்க? நீங்கள் பதறிடுவீங்க ஆக்சுவலாக. அப்படி கேட்டோடனே என்ன ஆயிரும், ஏன்னா வீட்டில் என்ன இல்லை, இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வெறும் ஒரு கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை தான் நைட்டுக்கு செஞ்சு நானும் பிள்ளைகளும் சாப்பிட்ணுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கிளாஸ் அரிசி இருக்கியா, சரி அதை பொங்கிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு கொண்டு வாங்க அங்கே. இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவரை இப்போ யார் வர சொன்னது? நம்மளா கூப்பிட்டோம்? நினைப்போமா இல்லையா? அப்படி தான் அந்த அம்மா இருந்தாங்க. பைபிளில் ஒரு அம்மா, அந்த விதவை. எலியா தீர்க்கதரிசி போய் கேட்குறாரு, என்ன இருக்குது? மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்குது. சரி ஒன்று பண்ணு, அதில் ரொட்டியை சுட்டு என்ன செய்யும் முதல்ல. ஆனால் அந்த அம்மா இன்னொரு விஷயமும் சொல்லுது, நாங்கள் இதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளை இதை சாப்பிட்டு சாகலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு அதையும் சொல்லிடுச்சு. இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, அதெல்லாம் வேணாம், முதல்ல அதை சுட்டு என்ன செய்ய, ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு வா. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மாவுக்கு அடுத்த வேலை வருமானம் என்னன்னு தெரியாது. ஏன்னா விதவை, அவங்க வேலைக்கு பார்த்தாங்களா என்னன்னு கூட தெரியாது. காசு இருந்தால் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. காசும் இல்லை. ஒரு ஊழியக்காரர் போய் இப்படி ஒரு தீர்க்கதரிசி போய் கேட்குறாருங்க. இவங்க நினைப்பாங்க, சரி நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம சமாளிச்சலாம், நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுக்கணும்னு வச்சுருக்குறோம், இவர் பார் வந்து எப்படி கேட்குறாரு நினச்சிருப்பாங்களா இல்லையா? ஆனால் அந்த அம்மா ஒன்றுமே பேசலை. நினச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது, நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் வாயை திறந்து என்ன செய்யலை, அவிசுவாசமாக ஒரு வார்த்தை கூட பேசலை, முணங்கலை, ஒரு மாதிரி முறுமுறுத்து கொண்டே போகலை. அவங்க இருந்ததை சுட்டி யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமோ என்னமோ தெரில, ஆண்டவர் வந்து உணர்த்திருப்பாரா என்னன்னு தெரில. இந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் நினச்சா காக்காவை அனுப்பி கூட போஷிக்க முடியும், இவர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு, அப்போ இதுக்குள்ளே ஏதோ விஷயம் இப்படி கூட நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா எலியாவுக்கு அந்த அம்மா தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காக்கா என்ன செய்யும், அரண்மனைக்கு போய், ஏன்னா பஞ்ச காலத்தில் எங்கே தான் சாப்பாடு இருக்கும், அரண்மனையில் மட்டும்தான் இருக்கும், வெளியே எங்கேயும் இருக்காது. அரண்மனைக்குள்ளே போய் அதை அப்பத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு, தமிழில் காக்கான்னு வருது, அது ஒரு விதமான பறவை, கழுகுனுடைய ஒரு விதமான பறவை, அதுதான் வெயிட்டு தூக்க முடியும். அந்த அப்பத்தை ராஜ சமூகத்தை அப்பங்களை எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுக்குது, எலியாவுக்கு கொடுக்குது. பாண்டவர் நினைச்சா எலியாவை யாரை கொண்டும் போஷிக்க முடியும். அன்னைக்கு காக்கா, இன்னைக்கு இந்த அம்மா. அவங்க கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அறுவடை என்ன ஆயிடுச்சுங்க. அவர் சொன்னாரு, வீட்டில் பாத்திரம் எத்தனை இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைங்க, அக்கம் பக்கத்துலேயும் பாத்திரம் இருந்தா, வெறும் பாத்திரம் இருந்தால் வாங்கிட்டு வாங்கினாரு. எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. இருக்கிற எண்ணெய் என்ன செய்யுங்க, அதில் ஊத்து. ஊத்த ஊத்த என்ன ஆகி போச்சு, மொத்த பாத்திரமும் நிறைஞ்சு போச்சு. மறுபடியும் கேட்குறாரு, இன்னும் வேற பாத்திரங்கள் தான் கொண்டு வாங்கன்னு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, பாத்திரம் இல்லை. என்ன சொன்னாங்க, பாத்திரம் இல்லை என்று சொன்ன அடுத்த செகண்டு எண்ணெய் வருவது நின்றுச்சு. இல்லைன்னு சொன்ன என்ன ஆயிரும், ஸ்டாப்பு தாங்க. பாத்திரம் வர 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 இன்னும் இருக்குது இருந்தால் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அது ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நோன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நின்றுச்சு. அந்த அம்மா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பஞ்சத்திலே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை வரும். என்ன தெரியுமா, அந்த அம்மா யாருடைய மனைவியாக இருந்தா, அந்த பகுதி எடுத்திருக்கீங்களா? இருந்தால் வாசிங்க, எடுத்திருந்தா. அவங்க விதவை தான். யாருடைய மனைவி, அவங்களுடைய கணவர் யாராக இருந்தார்? யாருடைய மனைவி? அவங்க இன்னொரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரனுடைய. அந்த தீர்க்கதரிசி என்ன நிலைமையில இருந்தார் வாசிங்க. அதை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவர்
பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி அந்த அம்மா, அவங்க அவருடைய கணவர் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர். ஆனால் அவர் இறந்துட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? கடன் பிரச்சனை இருந்துச்சு. கடன் பிரச்சனை இருந்துச்சு, அதோட இறந்துட்டார். இந்த அவருக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்றது இந்த அம்மா சொல்லி தான் எலிசாவுக்கு தெரியும். அவ எலிசா என்ன பண்றாருங்க, அந்த அற்புதத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த அம்மா என்ன எப்படி இல்லை, தோத்து போகவே இல்லை. ஊழியக்காரன் சொன்ன மாதிரி கொண்டு வந்து விதைச்சாங்க. மிகுதியான அறுவடை அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒருவேளை அடுத்து ஒருவேளை திரும்பவும் பஞ்சம் வருதுன்னு வைங்களேன், இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? யாரை தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தீர்க்கதரிசிய தேடி இருப்பாங்க. எதுக்கு அவரை தேடுறாங்க? எதுக்காக அவரை தேடி இருப்பாங்க? அற்புதம் செய்வாங்க. அற்புதம் நடக்கிறதுக்கா? சரி, இப்போ இவங்க ஓரளவுக்கு அதாவது லோயர் கிளாஸ்ல இருந்து ஃபினான்சியலி லோயர் கிளாஸ்ல இருந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ வந்து அவங்களுக்கு இருந்த சாப்பாடே கொஞ்சம் தான். இவர் போனார், போயிட்டு என்ன பண்ணார்? அற்புதத்தை செஞ்சார். அங்கே பெரிய அற்புதம் நடந்துச்சு. இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து இவங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அதை வச்சு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு பஞ்சம் வருது. இப்பையும் இந்த அம்மா யாரை தேடி இருப்பாங்க? தீர்க்கதரிசியை தேடி இருப்பாங்க. எதுக்கு தேடி இருப்பாங்க? நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா நன்றி சொல்லிட்டு நன்றி அப்பமே சொல்லிருக்கலாமே, ஏன் பஞ்சம் வந்தோன்னு சொல்லணும்? காணிக்கை கொடுக்க ஏன் தேடி இருப்பாங்க அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அதான் நடந்துச்சு. முதல்ல அவர் கேட்டு கொடுத்தாங்க. இப்போ அவங்க எதுக்கு தேடுறாங்க தெரியுமா? தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு. அப்போ ஊழியக்காரரு அவங்க கிட்ட என்ன கேட்டாரோ அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுத்தாங்க. அப்போ விசுவாச மக்கள் வசனங்களை சரியாக புரிஞ்சுக்கணும், சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதை குறித்து போதிக்கிறாங்கன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா எதை கேட்கிறார் என்பது தெரியும், எதை சொல்கிறார்ன்றது புரியும். புரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக செய்வோம். நான் விசுவாசியாக இருக்கும்போதும் அதான், எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே தீர்க்கதரிசியை அந்த அம்மா தேடின ஒரே ஒரு ரீசன், தாங்கிட்ட இருக்கிறதை அவருக்கு கொடுப்பதற்காக. அதனால தான் அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுச்சு? செழிப்பை நோக்கி போச்சு. அந்த மரியாதை அந்த தீர்க்கதரிசியின் மேலே அந்த அம்மாவுக்கு இருந்தது. அதை நாம் செய்யணும். ஒருவேளை அந்த அம்மா அதை மறுத்திருந்தாங்க, அன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா அவர்கள் அந்த செழிப்பின் நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்க முடியாது. இன்னொன்று, அவர் கேட்டது ஒன்று, இவங்க கொடுத்தது ஒன்றா இருந்தாலும் அதுவும் என்ன செய்யாது? அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அவர் என்ன கேட்டாரோ அதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சகோதரி கொடுத்தாங்க. அதை நாம் கற்றுக்கொள்ளணும். அடுத்து, இதை செய்யும்போது மிகுதியான அறுவடை நமக்கு உண்டாகிறது. வேற யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. கிறிஸ்தவம் என்பது வெறும் அரிசி, ரொட்டி, பால் இது கொடுக்கறது மட்டுமல்ல. அதை வந்து யாருனாலும் செய்யலாம். கிறிஸ்தவ மக்கள் யாருனாலும் செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய வசனத்தை கொடுப்பது. அதை ஜனங்களுக்கு ஆழமாக என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது என்ன ஆகுது? விசுவாசிகளுடைய வேலை எப்போவுமே அரிசி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறது அல்ல. நம்ம வீட்டில் ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் யார் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்ல. நம்முடைய வேலை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்குமா, அது எங்கே கிடைக்கும்?
அதுதான் மீன். இது வந்து காம்போ ஆஃபர் மாதிரி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அதுதான் அது. முதலாவது தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும். ரீசார்ஜ் பண்ணும்போது 3 சேர்ந்து வருது பார்த்தீங்களா? எது? கால் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், நெட்டும் வந்துடும். இது 3 காம்போ ஆஃபர் ஒரே ரீசார்ஜில். முந்தியெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் காம்போ ஆஃபர் தான். அது மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் தேடும்போது இவைகள் எல்லாம் எது? பணம், பொருள், வாழ்க்கை, வசதி, ஆசீர்வாதம், இது எல்லாம் உங்களுக்கு அடிஷனலாக தருவோங்கிறார். அதெல்லாம் வந்து செகண்டரி தான், இதுதான் ஃபஸ்ட்டு. இதை தேடும்போது அதெல்லாம் வந்துடும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ என்ன செய்யணுமா? ஆத்துமா எப்போ வாழும்னா வசனம் நிறைய உள்ள போக போக வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆத்துமா எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையும் எப்படி இருக்குமா? நன்றாக இருக்கும் என்று தான் யோவான் சொல்லுகிறார். நீங்கள் ஆத்துமா வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் நீங்கள் தேடும்போது என்ன ஆயிரும்? அங்கே சில சிக்கல் வர ஆரம்பிச்சு. அதனால தான் ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போகாத, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் பின்னாடி போன்னு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கிறது. ஏன் அதை பார்க்குறோம்? ஏன் அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வரும். அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வரும். எதை? தேவனுடைய வசனத்தை. அவ்வளவுதான். அப்போ உள்ளத்துல விசுவாசம் வளரணும்னா நாம எதை கேட்கணும்? தேவனுடைய வசனத்தை அந்த நேரம் கேட்கணும். நாம் அந்த நேரம் ஜெபம் பண்ணா விசுவாசம் வளராது. ஜெபம் பண்றது தப்பு கிடையாது, எப்போ எதை செய்யணும்னு தெரியணும். சோறு வச்சுட்டு அதில் குழம்போ ரசமோ தான் ஊற்றி சாப்பிடணும் இல்லையா? அதில் யாராவது பாயாசத்தை ஊற்றி சாப்பிடுவாங்களா? அதுவும் சாப்பிட்ற பொருள் தான், இதுவும் சாப்பிட்ற பொருள் தான். ஆனால் யாராவது அதில் ஊற்றி சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அது தனி. பாயாசம் இருந்தால் அதுக்கு மேலே ஒரு அப்பளத்தை போட்டு அது வேறு கான்செப்ட். அது மாதிரி தான் விசுவாசம் டல்லாக இருக்குது, ஒன்றுமே இல்லைங்க, கடுப்பாக இருக்குங்க, என்னத்தை கோயிலுக்கு போய் என்ன செய்ய? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி யோசனைகள் வந்திருக்கு? எனக்கெல்லாம் வந்திருக்குது. உங்களுக்கு வந்திருக்குதா? எதுக்கு சும்மா வாரம் கோயிலுக்கு போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு என்னத்தை செஞ்சோம்? வந்திருக்குதா உங்களுக்கு? யோசிக்கிறாங்க. இவர் கையை தூக்கணும், நாங்கள் தூக்கணுமே, அப்புறம் எதையாவது சொல்கிறது அப்படின்னு. அந்த சோர்வுலாம் வரும்போது வசனங்களை, நல்ல வசனங்களை பேசுகிற செய்திகளை கேட்க கேட்க என்ன தெரியுமா? உள்ளத்தில் விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிக்கும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் விசுவாசம் ஹை லெவலில் இருக்கும். அது குறையும் போது என்ன ஆகுது? அது அந்த விசுவாசத்தினுடைய லெவலும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதை தான் சொல்றாரு வசனத்தில். அப்போ உங்கள் விதையோட விசுவாசத்தை நீங்கள் சேர்க்கும்போது, ஒருவேளை நீங்களும் நானும் கடினமான சூழ்நிலை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது கூட வெகு சீக்கிரத்தில் அந்த இருள் விலகி வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உதிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குறைவு குறைஞ்சிரும், நிறைவு அதிகரிக்கும். நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யணும், தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார். விசுவாசம்தான் நம்முடைய வேலையை செய்ய வைக்கும். ஒருத்தர் காணிக்கை எப்போ கொடுப்பார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வசனத்தை கேட்குறாரு, அந்த வசனத்தை நம்புறார். ஆமாம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தை அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்வார்? கொடுத்துருவார். பாஸ்ட் மிரட்டுறதுனால கொடுக்கறது இல்லை, இங்கே மிரட்டலாம் மாட்டோம். சிலரெல்லாம் மிரட்டி போடுறாங்க, நீ கொடுக்கலன்னு அவனுக்கு ஆசீர்வாதமே கிடையாதுன்ட்டு. ஜனங்களும் பதறி ஐயோ. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு 3 நாள் ரெட்ரீட் மீட்டிங் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதற்கு முதல்ல பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு பிரதர் அந்த ஒரு பாஸ்டர்கிட்ட, அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெட்ரீட் நான் போகலான் இருக்கேன் பாஸ்டர்னு. சரின்ட்டானா அவர்.
போயிட்டு 3 நாள் முடியும் போது 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டாங்க, காணிக்கை எடுக்கிறாங்க. பாட்டு பாடி காணிக்கை எடுக்கும்போது அதுக்கப்புறம் மெசேஜ் நடந்துட்டு இருக்குது. பின்னாடி போய் காணிக்கை எண்ணுவாங்க எப்பயுமே. அல்லது ரூம் இருந்துச்சுன்னா ரூமில் போய் காணிக்கை கவுண்ட் பண்ணுறாங்க. இவங்க செலவு பண்ணதுக்கும் வரவு வந்ததுக்கும் 5000 ரூபா ஷார்ட்டேஜ். இப்போது 5000 ரூபா ஷார்ட்டேஜ். செய்தி முடிஞ்ச உடனே வேகமாக வந்து மைக்கை பிடிச்சாங்களாம். பிடிச்சிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு வந்து இப்போ 5000 ரூபா இந்த ஊழியத்தில் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு சரிங்களா. ஆகையினால நீங்கள் இதோடு எங்களை விட்டுட்டு நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னாராம். ஜனங்களில் பாதி பேர் பதறிட்டாங்க. என்னடா அது 3 நாளாக வந்து உட்காந்துருக்குறோம், கரெக்டாக 3 நாள் காணிக்கை எடுக்கிறாங்க, எல்லாம் போட்டாச்சு, இப்போ மறுபடியும் 5000 ரூபா ஷார்ட்டேஜுங்கிறாரு, மறுபடியும் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி பர்ஸை காலி பண்ணாமல் விடமாட்டார் போல் இருக்கேன்னு சொல்லி பயந்து ஒரு வழியாக அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு காணிக்கை எடுத்து இதெல்லாம் முடிச்சு அனுப்பிச்சி விட்டாங்களாம். அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அந்த ஸ்தாபனத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்கக்கிட்ட பணம் நிறையா இருக்குது. எப்படி பணம் நிறையா 5000 ரூபா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பத்துலேருந்து தெரியுன்றார். ஆனால் அவங்க யார்கிட்ட தான் வாங்குறாங்க, திரும்பவும் ஜனங்கள்கிட்ட 2வது காணிக்கை வாங்க, சிறப்பு காணிக்கை அப்படின்னு போட்டு வாங்குறாங்க. அதான் அந்த போயிட்டு வந்தவர் சொன்னாராம், ஐயா அங்கே வாங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஐயா, வரும்போது இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் போய் தான் வந்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு. கட்டாயமாயுமல்ல விசனமாயுமல்ல, நீங்கள் உங்கள் மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணுமா, கொடுக்க கடவன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப விசுவாசம்தான் நம்முடைய வேலையை செய்ய வைக்கும். விசுவாசம்தான் தேவனை அவருடைய வேலையும் செய்ய வைக்கும். ரெண்டுமே விசுவாசத்தில் நடக்கும். நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக பலியாக கொடுத்தவர் உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அதான் வசனம். சொந்த குமாரனே கொடுத்துட்டார். நீங்களும் நானும் அதுக்கு முழங்கால் போட்டு 3 நாள் உட்காந்து நம்ம ஜெபிக்கலை, நாம் கேட்க கூட இல்லை, நாம் பிறக்கவே இல்லை, நமக்கு இப்படி ஒரு மீட்பு தேவைன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம அதுக்கப்புறம் பல ஜென்ரேஷன் கழித்து தான் வர்றோம். நம்முடைய முன்னோர்களும் அதை கேட்கல. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனே, அவர் தேவனுடைய மடியில் இருந்த குமாரனா, அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு அவரை பாசமாக வச்சிருக்காருன்னு பாருங்க. தேவனுடைய மடியிலே வளர்ந்த அந்த குமாரனை, இயேசு கிறிஸ்துவை நமக்காக என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய தரித்திரங்கள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கல்வாரி சிலுவையிலே சுமத்தப்பட்டது. அதெல்லாம் அவருக்கு வலிக்குது. அவரை வந்து கன்னத்தில் அறையிறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, முகத்தில் துப்புறாங்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? யூதர்களும் ரோமர்களும். அது மட்டும் இல்லை, அவருடைய தாடி முடியை என்ன செஞ்சாங்களாம், பிடுங்கினார்கள். ஒருத்தர் சொல்றாரு, அப்படி பிடுங்கும்போது ஸ்கின்னோட சேர்த்து வந்துதான், சதைய பிச்சுக்கிட்டு வந்துச்சான். அவ்வளவு இந்த வானத்தை பூமி மண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரை கொடுமைப்படுத்தினாங்க. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்முடைய பாவத்திற்காக அவர் பலிகடாய் ஆக்கப்பட்டார். 3 ஆணிகளினால் தொங்கினார். ரத்தம், உடம்பு முழுக்க ரத்தம். அதான் வசனம் சொல்லுது இல்லையா, ஒரு நிலத்தை உழுதா எப்படி இருக்குமோ அது போல தான் அவருடைய முதுகு, அவருடைய சரீரம் காணப்பட்டது. எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் சதை அப்படி பிரிஞ்சு தொங்குது அல்லது பிச்சு வந்திருக்கு. உள்ள நல்ல இவ்வளோ நீளத்துக்கு என்ன ஆகுது உள்ள, ஏன்னா ஒவ்வொரு வாரலையும் அடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கொக்கிகள் என்ன செய்யுது, அடித்து உடம்பு அப்படியே பிக்குது. நான் நினைக்கிறேன் உள்ள இருக்க எலும்பு தெரிஞ்சிருக்கும். ரத்தம் பீறிட்டு போகுது, ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்குது. தலையில் முள்முடி, தலையிலேருந்து ரத்தம். ஆணி அடித்ததில், தலையில் முள்முடி அடித்ததில் கண்ணில் என்ன செய்தான் ஒருத்தர் அப்படியே சொல்கிறாரு, அது வந்து பெரிய முள்ளா, நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன இந்த இதெல்லாம் கிடையாது, ஆணியை போன்ற ஒரு முள்ளாம். அதை வச்சு அடிக்கும் போது என்ன ஆகுது, கண்ணை பேத்துக்கிட்டு ஆணி அந்த முள் வந்து வெளியே நிற்கிதான். சில ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கண் அப்படி வெளியே வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. 3 ஆணிகளினால் தொங்குகிறார். காலு கையெல்லாம் ரத்தம், உடம்பு முழுக்க ரண வேதனை. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுகளை பட்டார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார்.
வியாதிகளை சுமந்தார், தரித்திரத்தையும் சேர்த்து சுமந்தார். நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் தேவன் அவர் தலையிலே வைத்தார், அவர் மீது வைத்தார். அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினது, சுத்திகரித்தது. ஆனா இதுக்கெல்லாம் அழுகல. இவர் பாவம் ஆக்கப்பட்டவுடன் பிதா தன்னுடைய முகத்தை திருப்பினார். அப்பதான் கதறார். வலியில கதறல. வலி இருந்துச்சு. ஏன்னா அவர் மனுஷீகமாக தான் இருக்கார், மனுஷனாக தான் இருக்கார், மனுஷகுமாரனாக தான் இருக்கார். நமக்கு இருக்கிற எல்லா எப்படிலாம் வலிக்குமோ அந்த அளவுக்கு அவருக்கு வலிக்கும். அவர் கடவுள் தன்மையில் இல்லை, பரிசுத்தமான மனிதனாக இருக்கிறார் அவர். அதான் சொல்கிறார் இல்லையா, நான் நினச்சா இப்போ வேண்டி கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்கங்கிறார். அது கடவுளுடைய தன்மை, அதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனாலும் அவரை மீறி அந்த பரிசுத்தத்தின் விளைவாக கடவுளின் தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. எப்போ? கெத்செமனே தோட்டத்தில் எல்லாம் அரெஸ்ட் பண்ண வரும்போது யாரை தேடுறீங்கன்னார், நசரி நான் இயேசுவை தேடுறோம். நான் தான் டம்முன்னு விழுந்துட்டான். நான் தான் சொன்னோன்னே என்ன செய்யணும், வந்து அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா, எல்லாம் பொத்துன்னு விழுந்தான். மறுபடியும் செஞ்சாங்க, நான் தாங்கன்னார், மறுபடியும் விழுந்தான். அப்போதான் யோசிச்சார், ஏன்னால் அவர் பரிசுத்தமான மனிதன், அவருக்குள்ளாக இருந்த அந்த கடவுளின் தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த மகிமையை அவர் இன்னும் குறைக்கணும், குறைச்சாதான் அவங்க அரெஸ்ட் பண்ணவே முடியும். அதை குறைச்சி தான் அவங்க கையில் என்ன செய்தார், விலங்கை மாட்ட சொல்லி போனார். அவர் நினச்சிருந்தா சிலுவையிலிருந்து கூட இறங்கியிருக்கலாம். எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்க, மக்களை ரசிக்க வந்தவன் தன்னைத்தானே ரசித்து கொள்ள திராணி இல்லை, நீ உண்மையிலே மேசியாவாக இருந்தால் சிலுவையிலேருந்து இறங்குவார். அவர் இறங்கி வந்துடுவார். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், நம்ம ஓரளவு சிலுவையில் அடிக்கப்பட்டு நிற்கிறோம், நமக்கு சக்தி இருக்குது. எவனாவது வெளியே நின்று நீ ஆம்பளை அந்த வெளியே வாடா, நீ அதுலேருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்கிறான்னு வைங்களேன், என்ன செய்வோம், யாரை பத்திரா நீ சொன்ன கேட்போமா இல்லையா, டப்புன்னு இறங்கி வந்துடுவோம். நல்ல காலம் இறங்கி வரல, இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு மீட்பு உண்டாயிருக்காது, உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்காது. அவர் சிலுவையில் தொங்கினார், சகல பாடுகளையும் முழுமையாக 100% வழிகளை அனுபவித்து சிலுவையில் மரித்தார். அதனால தான் அவருக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட காடியை அவர் குடிக்கவில்லை. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அதை சாப்பிட்டா கொஞ்சம் வலி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கசப்பு கலந்த ஒரு இதுதான், தாவரத்திலேருந்து உண்டாக்கக்கூடிய ஒரு இது மாதிரி. அதை குடித்தா கொஞ்சம் வலி தெரியாதுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்யலை, பாவங்களுக்கான முழு வலியையும் அவர் சுமந்தார், தீர்த்தார். இது ஆண்டவர் செஞ்சார்னா இது பிதாவினுடைய பேரன்பு. பிதாவுக்கு யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு குமாரன் பத்தாது, நமக்கு நிறைய குமாரர்களும் குமாரத்திகளும் வேணும்னு நினைச்சதனுடைய விளைவு சொந்த குமாரனை சிலுவையில் பலியாக கொடுத்தார். நாம் வேண்டிக்கிட்டதுனால கொடுக்கல, நம்ம மேலே இரக்கம் வச்சதுனால கொடுத்தார். அதையே கேட்காம கொடுத்தாருன்னா பணத்தை கொடுக்க மாட்டாரா, ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டாரா, நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் எடுக்க மாட்டாரா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா, திருமணத்திற்கு வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டாரா, பிள்ளைகளுடைய தடைபடுகிற திருமண காரியங்களை தேவன் ஒழுங்குபடுத்த மாட்டாரா, அல்லது திருமண வாழ்க்கையில் என் பிள்ளை தோற்று போய் நிற்கிது, அதுக்கு எனக்கு ஒரு தேவன் எனக்கு ஒரு வழி, எனக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தேவனால் அது என்ன தேவனால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் ஆகும். ரெண்டும் ஒன்று தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகையினால் மோசம் போகாதிருங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப தேவன் நியமித்த பெருக்கத்தின் பிரமாணங்கள், அதை நாம் விசுவாசிக்கும் போது, அதை நாம் செயல்படுத்தும் போது நாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய விதையில தான் இருக்குது. விதையின் அடிப்படையில் அறுவடை இருக்குது. விதைன்னு விதைச்சிட்டிங்கன்னா அது அந்த நேரம் உங்களை விட்டு காணா போன மாதிரி தெரியும், ஆனால் அது திரும்ப முளைக்கும். கோதுமை மணி
நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அப்போதுதான் அது ஒரு பெரிய விளைச்சலை நமக்கு கொண்டு வரும். அதே போல தான் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சாகடிக்கப்பட்டார். அதனுடைய விளைவு அநேக குமாரர்களையும் குமாரத்திகளையும் தேவன் என்ன செய்தார்? தமக்கு பிள்ளைகளாக பெற்றுக்கொண்டார். இதை பெற்றெடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே இரத்தமும் சதையுமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்தார்? பெற்றெடுத்தார். பெற்றெடுக்கும் போது இரத்தம் வரும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு அவ்வளோ ரத்தம் போச்சு உடம்புல இருந்து. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பத்தலை, ஒருத்தர் போதலை, அவருக்கு நிறைய பேர் வேணும்னு நினைக்கிறாரு. ஆகையினால இவரை விதைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதை, நீங்களும் நான் அவருடைய அறுவடை. அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, அவருக்கு எத்தனை வயசுல வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்துச்சு? எத்தனை வயசுலங்க? 100 வயசுல. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்போ? 75 வயசுல. 75 வயசுல ஆண்டவர், அந்த வயசுல 1-2 பேர் இருப்பீங்க இங்க இல்லையா? அந்த வயசுல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? உனக்கு நான் பிள்ளையை தருவேன். ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? ஏன்னா ஆபிரகாமுக்கு அது மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. மீதி எல்லாமே ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுமுடைய அவன் செல்வந்தனா ஆயிட்டான். அந்த ஊர்லேயே ஆபிரகாம் தான் பெரிய மதிப்பு மிக்க ஒரு மனிதர். ஏறக்குறைய அவர் ராஜா. அவர் எதிர்த்துல சண்டையெல்லாம் போட முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனிதன், தேவனாலே வேறு பிரிக்கப்பட்ட மனிதன், அவன் தன் சொந்த ஜனத்தையும் சொந்த நாட்டையும் சொந்த இனத்தையும் விட்டு என்ன செய்தான்? தேவனுக்காக, தேவன் காண்பித்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொந்தக்காரங்களை பூரா விட்டுவிட்டு என்ன செய்யறாரு? ஆண்டவர் இப்படி சொன்னா நம்மள்கிட்ட எத்தனை பேர் ரெடியா இருப்போம்? ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்றேன்? இனத்தின பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு நீர் காட்டுகிற தேசத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு எத்தனை பேர் போவோம்? இன்றைக்கு அநேக மிஷினரிமார்கள் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் போய் ஊழியத்தை செய்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அங்கேருந்து கூப்பிட்டு, நீங்கள் வாங்க பாஸ்டர், நீங்கள் வாங்க பிரதர், உங்களுக்கு மாதம் மாதம் நான் செலவுக்கு பணம் தர்றேன், உங்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்கிற போலீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் நல்லபடியாக இங்கே ஊழியம் செய்யலான்னு கூப்பிட்டு போகலை. தேவன் அழைத்த அழைப்பிற்கு என்ன செய்கிறாங்க? அவர்கள் கீழ்ப்படிந்து அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு கூட பணம் இருக்காது, அங்கே போனால் உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது, 4 பேர் அடிப்பான், கொல்லக்கூட செய்வான். ஆனாலும் என் தேவன் அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படிச்சு என்ன செய்வேன்? நான் அந்த ஊழியத்தை செய்வேன்னு போகிறாங்களே. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அதில் என்ன தெரியுமா? அவனுக்கு 100 வயது, சாராளுக்கு அப்போ வயசு என்ன? 90 99 90. சரி, சாராளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? இப்போ 90 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாமு என்ன பண்றாராம்? தனக்கு 100 வயசு ஆயிடுச்சுன்றதையும் சாராளுக்கும் ரொம்ப வயசாயிருச்சுங்கிறதையும் அவர் எண்ணாதிருந்தார். எப்படிங்க? அவர் ஏன்னா அதான் சூழ்நிலை. இவருக்கு 100 வயசுன்றது அதான் சூழ்நிலை, அதான் உண்மை. அந்த அம்மாவுக்கு 90 வயசுங்கிறது தான் என்னது? உண்மை, அதுதான் சூழ்நிலை. ஆனால் ஆபிரகாம் அதை எண்ணவே இல்லை. தன் சரீரம் செத்து போனதை ஆபிரகாம் என்ன செய்யல? டைரக்ட் பாயிண்ட் அதுதான். வயசாயிருச்சு, சரீரம் செத்து போயிடுச்சு, இனிமேல் மாம்ச பிரகாரமா பிள்ளை பிறக்காது அப்படிங்கிற நிலைமை. இதை யார் எண்ணல? ஆபிரகாம் எண்ணல. இப்ப தெரியுதா ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்க இருக்குது, உங்க விசுவாசம் எங்க இருக்குதுன்னு? அதனாலதான் விசுவாச போதனை ரொம்ப முக்கியம். யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு கூப்பிடுறாரு, இந்த இடத்த விட்டு உன் சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னா, இந்த ஆண்டவர் யாருன்னே தெரியாது ஆபிரகாமுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க கும்பிட்டதே கிடையாது. அவங்கெல்லாம் சிலை செஞ்சு விற்கிற குடும்பம். அவருடைய தகப்பன் பேர் என்னதுங்க? தேராகு. அவங்கெல்லாம் விக்கிரகங்களை செய்து விற்கக்கூடிய குடும்பம். அப்போ அவங்க எதை தான் வணங்கியிருப்பாங்க?
ஏதோ ஒரு விக்கிரகத்தை கடவுள் நினைச்சு அவங்க கும்பிட்டுருப்பாங்க. திடீர்னு இவர் என்ன செய்யறாரு, பேசி ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னா அந்த வார்த்தையை மட்டும் நம்பி வர்றான் பாருங்க. அதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன். அவருக்கு இன்னைக்கும் பெரிய மரியாதை உண்டு. எங்க யூதர்கள் மத்தியிலே மரியாதை இருக்கு, சரிங்களா? இஸ்லாமியர்கள் மத்தியிலேயும் மரியாதை இருக்குது, கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் மரியாதை இருக்கு. ஆண்டவருக்கு கூட அப்படி இல்லை. யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்காது. இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு போதகராக பார்ப்பாங்க, அந்த மரியாதை கொடுப்பாங்க. கடவுளாக பார்க்க மாட்டாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி அந்த மாதிரி பார்ப்பாங்க. நாம் அவரை ஆண்டவராக பார்க்குறோம். ஆனால் எந்த குலத்தில் வந்தாரோ அந்த யூதன் என்ன செய்வான், அவரை மனுஷனாக மட்டும்தான் பார்ப்பான். அவரை யூதர்களின் விரோதியாக பார்ப்பார். அதனால தான் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். இப்பேற்பட்ட காரியங்கள் அந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் பார்க்கிற ஒரு ஆளாக இருந்தார். தன் சரீரம் செத்து போனதையும் தனக்கு வயசாயிட்டதையும் அவர் எண்ணவே இல்லை. அப்படின்னா அப்போ அவர் எதை தான் எண்ணிக்கொண்டிருந்தார்? தேவன் சொன்ன வார்த்தை, 75 வயசில் எனக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னார். நான் ஒருவேளை அது இஸ்மவேலா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலா இருக்குன்னு கேட்டேன். அது இல்லைப்பான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இன்னும் அப்போ நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வேன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏன்னா இன்னும் எனக்கு பிள்ளை வரல. அவர் சொன்ன அந்த பிள்ளை எனக்கு வரல. அப்போன்னா எனக்கு ஜீவ நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சந்தோஷமா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தில் ஆபிரகாம் நமக்கு காட்டுகிற அந்த வழிகளை, பாதைகளை நாம் என்ன செய்யணும்? நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை கவனிக்கணும். அதனால தான் எவ்வளோ வேகமாக பைபிள் படிக்கிறோன்றதை விட எவ்வளோ நிறுத்தி நிதானமாக வசனம் பை வசனமாக புரிஞ்சு படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். டெய்லி சிலர் சொல்லுவாங்க, 4 அதிகாரம் வாசிச்சிடுறேன், நான் 5 அதிகாரம் வாசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லது, வாசிங்க. ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சிடலாம், இல்லை கணக்கெல்லாம் சரிதான். ஆனால் நான் கேட்குறது, முடிச்சுட்டு என்ன தான் செய்வீங்கன்னு கேட்பேன். நான் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன். மறுபடியும் முதல்ல தான் வாசிக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல வாசிக்கும் ஒரு அதிகாரம் வாசித்தாலும் என்ன செய்யுங்க, நல்லா நிறுத்தி நிதானமாக உருப்படியாக அது நல்லா மனசில் தங்க. அதில் இருக்க 2 வசனமாவது என்ன செய்யணும், மனசில் தங்கிடணும். அப்படி படிங்க, அது போதும். முழு வேதாகமும் தெரியலனாலும் பரவாயில்ல, 2 வசனம் தெரிஞ்சால் போதும், வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையே வேற லெவலுக்கு போயிடும். ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீங்கள் பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு. எனக்கு சின்ன வயசுல புரியவே என்ன, அது பூமியில எதை கட்டுறோம்னா இப்போ என்ன கட்டுவோம், கொடி கட்டுவோம். அப்புறம் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். எதையாவது இப்போ பிள்ளைக்கு ஏதாவது சேட்டை பண்ண நம்ம அம்மாமார்கள் நினைச்சுவாங்க, பிடிச்சி கையை பிடிச்சி கட்டி ஒரு கம்பியில் கட்டி விட்டுருவாங்க. இதுதான் தெரியும். இது என்ன கட்டுறதுனா என்ன, பரலோகத்தில் அதை ஏன் கட்டணும், ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவனுடைய அர்த்தம் என்னன்னா, பரலோகத்தில் எவைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பூமியிலே கட்ட வேண்டும் அப்படின்னு பாருங்க. அப்போதான் அப்படி லைட் அடிக்குது. ஆமாம், அப்படி பரலோகத்திலே எவைகள் எல்லாம் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பூமியிலே உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணும், கட்ட அவிழ்க்கணும். அடுத்து கேள்வி கேட்டாரு, பரலோகத்தில் எது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னாரு. அப்போ எல்லாரும் முழிச்சாங்க. அவர் சொல்றாரு, பரலோகத்தில் தோல்வி கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தோல்வி கிடையாது. பரலோகத்தில் வியாதி கட்டப்பட்டிருக்கிறது. வியாதி அங்கே வேலை செய்ய முடியாது. பரலோகத்தில் தீமைகள் கட்டப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருள் கட்டப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பாவ சாபம் என்ன செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும், இங்க நம்ம என்ன நினைப்போம், ஏன் ஆண்டவரே பரலோகத்தில் மட்டும் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே, பூமியிலையும் கட்ட வேண்டியதானே நம்ம நினைப்போமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்களே கட்டிடுங்களேன், எதுக்கு இது தொந்தரவு, நாங்கள் ஜோம் பண்ணி பாதி கட்டி பாதி கட்டலைன்னா அது வேற, அப்படிலாம் நினைப்போம்ல. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, ஒன்றை துரத்தி அது போய் ஏழை கூட்டு வரும்னு. நம்ம வாட்டுக்கு ஒன்றை கட்டி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஜோ பண்ணி அது போய் ஏழை கூட்டு வந்து சுற்றி ரவுண்டு கட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?
அதனால் நீங்களே கட்டிடுங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சிலுவையோட முடிஞ்சுச்சு, எல்லாம் முடிந்தது. இப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையினால நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் தான் போய் இதெல்லாம் செய்யணும். ஏன்னா அந்த அதிகாரம் யாருக்குன்னா எனக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்கள் என்கிட்ட வேண்டிக் கொண்டால் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த அதிகாரத்தை வச்சு என்ன செய்யுங்க? பரலோகத்தில் இந்த தோல்வி, தீமை, வியாதி, தரித்திரம் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. அதை பூரா பூமியில் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் கட்டுங்க, எல்லா தீமையும் கட்டுங்க. அடுத்து எதை கட்டவிழ்க்கணும்? பரலோகத்தை பாருங்க. பரலோகத்தில் எதெல்லாம் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறது? சகல விதமான நன்மைகளும் பரலோகத்தில் இருக்குது. ஐஸ்வர்யம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே இருக்குது. தேவன் இருக்கிறார், வெளிச்சம் இருக்கிறது, அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் உங்க குடும்பத்தில் இருள் இருக்கக்கூடாது. இருளை கட்டுங்க, வெளிச்சத்தை கொண்டு வாங்க. எப்படி நம்ம எப்படி செய்யறது? செய்களை செய்யணுமா? இல்ல வார்த்தையில செய்யணும். ஆண்டவரே, பரலோகத்திலே நீர் கட்டவிழ்த்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை என்னுடைய குடும்பத்திலே நான் கட்ட அவிழ்க்கிறேன். ஒவ்வொரு நாள் ஜபத்தில் இது சொல்லுங்க. எல்லாம் மாற ஆரம்பிக்கும். எல்லா கட்டப்பட்ட ஆசீர்வாதங்களும் விடுதலையாக்கும். ஆண்டவரே, பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிற வியாதியை பூமியில் என்னுடைய குடும்பத்தில் அந்த வியாதியை கட்டுகிறேன். ஆரோக்கியத்தை கட்ட அவிழ்க்கிறேன். எல்லாம் ஜபத்தில் சொல்லுங்க. சொல்ல சொல்ல ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தை எடுத்து நாம சொல்லவும் ஆகும். அதான் விசுவாசியின் அதிகாரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு நேசகுமாரன். அவர் பிதாவுக்கு போதலை. அவர் என்ன நினைக்கிறாரு? நிறைய குமாரர்கள் வேணும், நிறைய குமாரத்திகள் நமக்கு வேணும்னு நினைச்சு என்ன செய்யறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தார். அவரை நமக்காக விதைத்தார். அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நமக்காக அவரை பலிகடா ஆக்கினார். எதுக்கு? நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்தார்? நமக்காக செய்து வைத்தார். தரித்திரத்திலிருந்து மீட்டார். அவர் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதை, நாம் எல்லாரும் யாரு? தேவனுடைய அறுவடை. அல்லேலூயா. இதை செய்தவர் யார் தெரியுமா? நம் மீது பேரன்பு கொண்ட பிதாவாகிய தேவன். அவர் ஒருத்தர் மட்டும்தான் இதை செய்தார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் பிதா தேவன் அப்படின்னா ஒரு பெரிய பிரின்சிபல், ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல், அவர் நம்மளை அடிப்பார், உதப்பார் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த பேரன்பு தான் தான் சொந்த குமாரனையே பலி கொடுக்க வச்சிச்சு. நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படி அவர் தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் போய் சொல்வாரா? அந்த நேரத்தில் பிதா அவரை கைவிட்டார். கைவிட்டதனுடைய விளைவு ஆண்டவர் கதறார். பாவம் சுமத்தப்பட்டிருக்கு, அது வேதனையா இருக்குது. வியாதி சுமத்தப்பட்டிருக்குது, வேதனையா இருக்குது. சாபம், தரித்திரம் 2 சுமத்தப்பட்டிருக்குது, எல்லாமே வேதனையா இருக்குது. ஆனால் அவர் கதறினது பிதா தன்னுடைய முகத்தை திருப்பினதுக்கு. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விட்டு பிதா அதை செய்தார். முகத்தை ஏன் திருப்பினார் தெரியுமா? ஏன் திருப்பினார் சொல்லுங்க பார்ப்போம். அவர் பாவமாக்கப்பட்டிருக்கிறார். இவர் யாரு? பாவத்தை பாராத சுத்தமான கண்களை உடையவர். அப்ப அவர் மீது பாவம் சுமத்தப்பட்டிருக்குன்னா இவர் அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டார். இது முதல் ரீசன். 2வது காரணம் என்ன தெரியுமா? அவரை விட்டு தேவன், பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பினது எதற்காக என்றால், உங்களையும் என்னையும் விட்டு அவருடைய முகத்தை திருப்பவே கூடாது என்பதற்காக. அதுக்குதான் சிலுவையில் அவருக்கு விரோதமாய் ஆண்டவர் இங்கிட்டு திருப்பினார். இன்னைக்கு நாம் அவரை கூப்பிடும் போது நமக்கு அவர் தம்முடைய முகத்தை என்ன செய்கிறார்? எப்பொழுதுமே நம்முடைய முகத்தின் மேல் அவருடைய வெளிச்சத்தை என்ன செய்கிறார்? பிரகாசிக்க பண்ணுகிறார். கூப்பிட்டா என்னப்பான்னு கேட்கிறார். இன்னைக்கு அன்னைக்கு எல்லாரும் கூப்பிட முடியாது, எல்லாருக்கிட்டையும் அவரும் பேசவும் மாட்டார். அதுக்குன்னு ஒருத்தர் வேணும், ஒரு ஆசாரியன் வேணும். இன்னைக்கு அப்படி இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து கூப்பிடுறோம். கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கிறார். இதற்காகத்தான் அன்றைக்கு அவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். அவர் ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் இல்லை,
அவர் நல்ல தேவன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, தேவனை மட்டுமாய் நீ பாராட்டின கிருபைகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர், அறுவடை மிகுதி என்கிறதான் தலைப்பில் எங்களுக்கு நீர் போய்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் விதைத்திருக்கிறீர். எங்களுடைய மீட்பிற்காக, எங்களுடைய இரட்சிப்பிற்காக நீர் அவரை ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையில் பலியாக கொடுத்தீர். எங்கள் எல்லாரையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றி. பிள்ளை என்பதை ஆண்டவர், நாங்கள் உம்முடைய பிள்ளை என்பதை பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். உடைய ஜனங்கள் அவர்கள் வேண்டிக் கொள்கிறதை தேவன் தாமே அவர்களுக்கு அருள் செய்வீராக, அவர்கள் கிடைக்கும்படி செய்வீராக. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய நாமத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய குறைவுகளையும் தேவன் தாமே நிறைவாக்குவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் இனி வரும் நாட்களில் அளவில்லாமல் பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சுகம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருடைய சரீரத்திலும் அது பலிக்கட்டும். ஆண்டவரே, குழந்தைகளுடைய தேவைகளை சந்திக்கிற அளவிற்கு பெற்றோர்களுக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தித்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் சபைக்கு வருகிற உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.